Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singanallur, Coimbatore. அங்கே ஈஷாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியார் வந்து அந்த சாமியார் பொம்பளைங்களை ரேப் பண்ணுது, சாமியார் வந்து வந்த பொம்பளைங்களை ரேப் பண்ணுறான், இந்த ஜகி வாசுதேவ் வந்த பொம்பளைங்களை ரேப் பண்ணுறான். அவன் கற்றுக் கொடுக்குற யோகாவே எல்லாம் தப்பு, இது வந்து உயிருக்கு ஆபத்து. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல வக்கீலாக இருக்கிறதால அந்த வக்கீல் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கெஞ்சிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை விட்டுருங்க, நான் வேணா அந்த ஆள் மேலேயே எஃப்ஐஆர் போடுறான்னு இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இந்த ஜட்ஜஸ் வந்து 50% கெட்டவங்களும் இருக்காங்க, 50% நல்லவங்களும் இருக்காங்க. இது அப்போ இந்த கெட்டவங்க எல்லாம் காசை வாங்கி ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க? இப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த ஆள் முதல் மாதிரி அங்கே போயிட்டு மோடியோட பேசுறதெல்லாம் முடியல. ஈஷா ஜகி வாசுதேவோட பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிருக்குது. ஜகியே பாஸ்கோ கேஸில் போடணும், ஆனால் தனக்கு இருக்க செல்வாக்கு, தான் இருக்க பணம், ஏன்னா அந்த ஆள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ வந்து எப்படி நியாயமான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்? Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. இந்த ஈஷா யோகா மையத்துல நிறைய சஸ்பீஷியஸா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க முன்னாடியே ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. ஒரு மைனர் பொண்ணுக்கும் மைனர் பையனுக்கும் இவங்க வந்து பாலியல் ரீதியா ஒரு சில பிரச்சனையெல்லாம் கொடுக்கறதும் நீங்க வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. அதோட கட்டம் வந்து என்னமா வந்து இருக்கு? ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு நார்த் இந்தியாவை சேர்த்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் ஒரு ஆதாரத்தோட வெளியே வந்து கொண்டு வந்து அதெல்லாம் போட்டு வந்து உடைச்சாரு. அப்ப பரவலா பேசினாங்க. யூடியூப்ல அந்த வீடியோ வந்து இந்தியாவோட லொகேஷன்ல இருந்து நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு பேன்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை பார்க்கணும்னா வேற லொகேஷன்ல இருந்து அக்கஸ் பண்ணி VPN போட்டாதான் பார்க்க முடியுன்ற மாதிரிலாம் இருந்தது. பேசினாங்க. பட் அதை பத்தி அடுத்து யாருமே எங்கேயுமே மீடியா சுத்தமாவே பேசல. சோசியல் மீடியால அதை பத்தி பேசுறது குறைஞ்சிருச்சு. என்ன நடக்குது? இது வந்து நார்த்ல வந்து ஒரு ஷியாம் மீரா சிங் சொல்லிட்டு February 25 அவர் வந்து அவரோட பேட்டி இது பண்ணார் ஹிந்தியில். நான் வந்து அதே நாள், எனக்கு வந்து அவரை பற்றி தெரியாது, அதே நாள் பை டிஃபால்ட் நானும் வந்து ஈஷா பற்றி பேசினேன். நான் என்ன சொன்னேன்னா, என்னோட கடவுள், நான் வந்து நிறைய பேர் என்னை நக்கல் பண்ணலாம், தமாஷ் பண்ணலாம், நான் அதை பற்றி கவலைப்படல. இவன் வந்து ஒரு தீய சக்தி வந்து அழிக்கப்பட வேண்டியவன் சொல்லிட்டு என்னை பேச சொன்னார், என் கடவுள். ஓகே, அப்போ நான் பேசினேன். என்னோடதும் வைரலாக போச்சு. பட் தமிழ்நாட்டு மட்டும்தான், ஏன்னா அதுவும் என்னோடதும் கரெக்டாக மகாசிவராத்திரி அன்றைக்கே வந்துச்சு. பட் இந்த ஜகி வாசுதேவ் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஷியாம் மீரா சிங் பேசுனது வந்து நார்த்தில் நல்லா வைரலாக போய் BBC எல்லாமே எடுத்து போட்டுச்சு. அப்போ வந்து அந்த தம்பி மேலே வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு என்ன தான் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேக் ஆர்டர் வந்து பெரிய வக்கீல் கம்பெனிஸை என்கேஜ் பண்ணி கண்டிப்பாக அங்கே பணம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இந்த டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் எப்படி காசோட மாட்டாங்க. இவங்க வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து 50% கெட்டவங்களும் இருக்காங்க, 50% நல்லவங்களும் இருக்காங்க. இது அப்போ இந்த கெட்டவங்கெல்லாம் காசை வாங்கி ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க? இப்படி தான் கொடுப்பாங்க. தட் இஸ் இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு சாதகமாக. அப்போ வந்து அந்த கேக் ஆர்டர் தான். அதுக்கப்புறம் அந்த ஷியாம் மீரா சிங்க்கு வந்து
பிரசாந்த் பூஷன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்குமே நாங்கள் வந்து என்கிட்ட எப்படி ஆச்சுன்னா, அது நான் பேசி முடிச்ச அப்புறம் அந்த ஒரு ஆந்திராவில் ஒரு ராஜமன்றிலேருந்து ஒரு ஒரு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைய வந்து அங்கே போட்டிருந்தாங்க அந்த ஸ்கூலில் பாய். அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஜாபில் இருந்தார் அமெரிக்காவில், ஒரு பேங்க்கில் வைஸ் பிரசிடென்ட். அந்த ஜாபெல்லாம் விட்டு இந்த ஆள் எப்படி பண்ணுவானா, இவங்களெல்லாம் மாஸ் ஹிப்னாட்டிசம் பண்ணுறது. அப்போ இந்த முட்டாளுங்கெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்க காசு சொத்தெல்லாம் இந்த ஆளுக்கு எழுதி கொடுத்துறது. அப்போ வந்து இவங்க வந்து இந்த குழந்தை இவங்க பையனை அங்கே போட்டிருந்தாங்க. அந்த பையன் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கூட கிளாஸில் படிச்சிருந்த ஒரு பையனே இவனை வந்து இது பண்ணிட்டு இருந்தான், மானபங்கம் படிச்சுட்டு ரொம்ப ஒரு ரோகிஷ் பாய். ஆனால் அவன் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வந்திருக்கான், சிங்கப்பூர்லேருந்து. அதனால இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிற ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பண்ணல. அப்போ அந்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து மறுபடியும் இந்த பையன் எல்லோரும் அனுப்பிச்சிடுவாங்கன்னு பார்த்தாலும் திருப்பி வந்திருக்கான். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துருக்காங்க. அப்போ வந்து இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து இந்த ஜகி வாசுதேவ்கிட்ட கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்கிறான். பட் இவர் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யலை. அந்த சைடு வந்து ஒரு 3-4 கோடி அந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு 3 to 6 கோடி வாங்கியிருக்கான், பிளாக்மெயில் பண்ணி கடைசியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பையனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே ஈஷாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியார் வந்து அந்த சாமியார் பொம்பளைங்களை ரேப் பண்ணுது, சாமியார் வந்து வந்த பொம்பளைங்களை ரேப் பண்ணுறாங்க, இந்த ஜகி வாசுதேவ் வந்த பொம்பளைங்களை ரேப் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு ஏதோ ஒரு தாந்திரிக் இவன் வந்து எதோ பேர் கொடுக்குறான். இந்த பேருங்கள்லாம் நம்ம யாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, லிஸ்ட்டு வச்சு தான் படிக்கணும். பட் நான் அதெல்லாம் பேசலை. அவன் கற்றுக் கொடுக்குற யோகாவே எல்லாமே தப்பு. இப்போ வந்து நான் என்னோட இது பேசினப்புறம் என்கிட்ட ஒரு பிஹெச்டி யோகா பண்ண ஒருத்தவங்க என்னை வந்து சந்தித்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் கற்றுக் கொடுக்குற யோகாவே எல்லாம் தப்பு, இது வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி. அப்போ வந்து இதில் வந்து அங்கே மறுபடியும் ஒரு கேர்ள் சைல்டு அமெரிக்காவிலேருந்து, அந்த சைல்டு வந்து அங்கே இருக்க பிடி மாஸ்டர் ரேப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த குழந்தையும் இந்த ஜகி கிட்ட சொல்லிக்க, அந்த குழந்தைக்கு எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா அப்பா அவங்க மேலே தான் தப்பு. அவங்க வந்து இந்த ஆளை தீவிர ரசிகர்களோ இல்லாட்டி தீவிர பக்தியோட இந்த குழந்தைங்க எதாவது சொன்னால் கூட இவங்க கேட்டுக்கிறது இல்லை. அப்போ வந்து இந்த குழந்தைங்க எப்படி சொல்கிறது அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா எல்லாருமே 8 வயசு 7 வயசு குழந்தைக்கெலாம் என்ன இதை பற்றி பேச தெரியும். அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்குது. இது ஜக்கிக்கு தெரியாமல் கிடையாது. ஜக்கிக்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் முதல்ல இருந்துச்சு, கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு மருமகளை இவன் வச்சுட்டு இருந்தான். அந்த பொண்ணு புருஷனை விட்டு போட்டு வந்து அது ஒரு பெரிய ரபிஷ் கதை. இவன் பண்ணுறதே எல்லாமே அயோக்கியத்தனம், மாஸ் ஹிப்னாட்டிசம். இது வந்து மக்கள் வந்து நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் ஜாஸ்தி போகிறாங்க இந்த ஆளை நம்பிக்கிட்டு. இந்த ஆள் வந்து யோகா கற்றுக்கூட இந்த வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்டை கேட்குறேன், எப்படி நீங்கள் இந்த யோகா சென்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்க பெர்மிஷன்? அவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா, அந்த இது இருக்கா? இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் படிப்பு ஒரு டிகிரி இருந்தால் தானே, இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் படிச்சிருந்தா தான் நீ அங்கே எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பிஹெச்டி பண்ணியிருந்தா தான் ஒரு காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்க முடியும்னா, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இவங்க எப்படி இந்த கவர்மெண்ட் விடுது இவ்வளோ? யார் பார்த்தாலும் இந்த யோகா சென்டர்ஸ் பார்த்தா எல்லாம் சாமியார்கள் எல்லாத்தையும் ஏதோ ஃப்ராடுங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாரும் கெட்டவங்க நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி இவன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த அமெரிக்காவிலேருந்து பொண்ணோட அம்மாவையும் அவன் கற்பழிச்சிருக்கான். யார்? ஜக்கியே கற்பழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ அந்த தான் வெளியே போய் டெல்லியிலேருந்து நாங்கள் பேட்டி கொடுத்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இப்போ வந்து அது இது நடந்துகிட்ருக்குது. அந்த பாய் சைல்டோட எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த பாய் சைல்டோட அம்மாவும் அந்த பையனும் கோயம்புத்தூர் வந்தப்போ அந்த போலீஸ்காரங்க அவங்கள அவ்வளோ மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல வக்கீலாக இருக்கிறதால அந்த வக்கீல் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கெஞ்சிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை விட்டுருங்க, நான் வேணா அந்த ஆள் மேலேயே எஃப்ஐஆர் போடுறான்னு இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குது. இப்போ தான் மோடிக்கும் அமித்ஷாக்கு இவ்வளோ நாள் மோடி அமித்ஷா இவனை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் மோடி அமித்ஷாக்கு இது நெகட்டிவாக போகுதுன்னு சொன்னோன்னே இப்போ கொஞ்சம் பின் வாங்குறாங்க. இப்போ வந்து இந்த ஆள் முதல் மாதிரி அங்கே போய் மோடியோட பேசுறதெல்லாம் முடியல. ஈஷா ஜகி வாசுதேவோட பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிருக்குது. அந்த ஆளோட இதே என்னென்னா, இப்போ நீங்கள் அவரை பற்றி அவதூறாக பேசினா இல்லை நான் அவதூறாக பேசினேன்னா ஃபஸ்ட் வந்து மிரட்டுவான், ஆளை விட்டு மிரட்டுவான், இல்லாட்டி நம்ம மேலே இந்த செய்வினை செய்வோம். இது வந்து எவ்வளோ பேர் செய்வினை நம்புகிறாங்களோ இல்லையோ தெரியாது, நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க. இது வந்து பிளாக் மேஜிக். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னை வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் நான் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு கண்ணாடி வந்து எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் இன்ஃபெக்ஷன் தான் சொல்லிடுறேன். பட் ஆக்சுவலி என் கண் வந்து ஒரு பக்கமாக போயிடுச்சு. இது வந்து அவன் ஏதோ ஒரு பெரிய செய்வினை பண்ணியிருக்கான். தட் இஸ்
ஃபஸ்ட்டு என் உடம்பு எஃபெக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் என் கண் ஆச்சு. இது வந்து எங்கள் ஸ்டாஃப் பார்த்துருக்காங்க. என்னை டயக்னோஸ் பண்ண டாக்டர் அவரே ஆச்சரியப்படுறாரு, எப்படி உன் கண் திருப்பி இப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகே, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எந்த டாக்டரும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கல. இந்த கண் இப்படி இந்த முழி இங்கே போயிடுச்சு, அந்த முழி திருப்பி இங்கே நேராக வந்திருக்கு. ஓகே, அப்போ வந்து இவனோட இதே என்ன தெரியுமா, இவங்களுக்கெல்லாம் செய்வினை பண்ணுறது, அவங்கள சாவடிக்கிறது, அதுக்கப்புறம் மர்மமாக சாவடிக்கிறது, இதெல்லாமே அவனோட இது. அவனுக்கு ஒரு இந்த எப்படி இந்த ஐடி விங் ஆஃப் பிஜேபி இருக்குது ட்ரோல் பண்ணுற, அதே மாதிரி இந்த ஜகி வாசுதேவுக்கு ஒரு பெரிய விங் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு சில இது உண்மைகள் என்னால் பேச முடியாது, ஏன்னா வந்து வி ஆர் ஆக்சுவலி ஆஃப்டர் ஹிம் நவ். அப்போ வந்து நாங்கள் இந்த பாய் சைல்டு அவங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ இந்த கேர்ள் சைல்டு அவங்களோட இந்த கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு டியூ டு சம் பேப்பர்ஸ். இவன் இந்த 2 எஃப்ஐஆர் வந்தானா டெஃபினட்டாக ஜகி வாசுதேவ் வில் கோ அண்ட் பாஸ்கோ. ஜகியே பாஸ்கோ கேஸில் போடணும். ஆனால் தனக்கு இருக்கிற செல்வாக்கு, தான் இருக்கிற பணம், ஏன்னா அந்த ஆள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ வந்து எப்படி நியாயமான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்? இப்போ வந்து இந்த மாதிரி அயோக்கியர்கள் போய் நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு டீச்சர்னு சொல்லி இதே ஒரு வெக்கக்கேடு. ஓகே, இப்போ தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இதெல்லாம் தெரிய வந்திருக்குன்னா இவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும், அவங்களும் அதில் உடந்தையாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க காசு அங்கே, அவங்க காசு இங்கே, இவங்க பொம்பளைங்க அங்கே, அவங்க பொம்பளைங்க இங்கே. இதை நீங்களே புரிஞ்சுக்கணும் மக்கள், நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இதெல்லாம் பார்த்தா இதில் வந்து ஒரு சில பெரிய நபர்கள் இதில் இருக்காங்க, கெட்ட விதமாகவும் இருக்காங்க, நல்ல விதமாகவும் இருக்காங்க. இப்போ வந்து இவனை வந்து இப்போ ரீசெண்டாகவே ஒரு 2 monthsக்கு முன்னால் ஒரு கப்பிள் ஃப்ரம் நார்த்லேருந்து வந்து அந்த அம்மா இந்த ஆள்கிட்ட ஒரு யோகா கற்றுக்கிட்டு, அந்த கற்றுக்கிட்டதுலேருந்து அந்த பொண்ணு வந்து நான் தற்கொலை பண்ணிக்கணும். இந்த ஆள் செய்கிறதெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு அகோரமான ஒரு யோகா, இட் இஸ் நாட் ரியல் யோகா. இந்த ஆள் ஏதோ இவனே உருவாக்கி விட்டு தாந்திரிக் ஏதோ தப்பான இதில் இந்த பிள்ளைங்க ஆஸ் யூ செட், நம்ம வந்து அது பேசுறதுக்கே கேவலமாக சின்ன பிள்ளைங்க கிட்ட செக்ஷுவல் இது பண்ணியிருக்கான். ஓகே, சின்ன வயசு பிள்ளைங்கள. இப்போ எந்த பிள்ளையும் தைரியமாக வந்து பேச போதில்லை, ஏன்னா அவங்க மிரட்டி வைக்கிறாங்க. தட் இஸ் உங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் என்ன முடிச்சிடும், இல்லை உங்களை முடிச்சிடும். அந்த குழந்தைங்களுக்கு எங்கே தைரியம் வரும் பேசுறதுக்கு? ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு 2 பிள்ளைங்க தைரியமாக பேசுறதுக்கு அவங்கள வந்து உள்ளார போட்டு அடித்து 1 வருஷத்துக்கு அவங்கள வந்து யாரோடையும் பேச விட மாட்டாங்களாம்மா. இந்த மாதிரி கொடூரம்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த மகேஷ் பொய்யாமல்லிக்கு நான் ஒரு லெட்டர் எழுதினேன், எப்படி இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் என்ஓசி கொடுத்துருக்கீங்க? ஏன்னா அப்போ நீங்களும் நானும் போய் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா என்ஓசி வேணும். அப்போ வந்து இந்த ஸ்கூலில் எப்படின்னா கேம்பிரிட்ஜ் இப்போ நம்ம எல்லாருமே 12 வருஷம் படிக்கிறோம், 1st to 12th, 10th அப்புறம் +2. அவன் என்ன பண்ணுறாங்க, அவன் ஸ்கூலில் 11th நிறுத்திடுறான். அந்த 12th year இந்த பிள்ளைங்களை வந்து எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கிறான் அந்த ஃபவுண்டேஷன். அப்போ இஸ் கெட்டிங் ஃப்ரீ லேபர். அதுக்கப்புறம் 13th year தான் அவங்கள இந்த 12th எழுத விடுறான். சொல்கிற புரியுதுங்களா? அப்போ வந்து இதெல்லாம் அராஜகம் தானே. இது எந்த அப்பா அம்மா அவங்களுக்கு தைரியமாக சொல்கிறதுக்கு முடியல. அப்போ வந்து இந்த பையன், பாதிக்கப்பட்ட பையன் அம்மா வந்து இது அவங்க பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 4 நாளுக்கு முன்னால் அந்த அம்மாவை வந்து அவங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சொத்து எப்படி தயாநிதிக்கும் கலாநிதிக்கும் பிரச்சனை, அந்த மாதிரி அவங்க வீட்லேயும் பிரச்சனை. இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த அண்ணன்காரனுக்கு போதையெல்லாம் கொடுத்து ரவுடிஸ் அனுப்பிச்சு, ஏன்னா இந்த அம்மா தைரியமாக பேட்டி கொடுக்குதுன்னு சொல்லி ஆளை விட்டு அடித்து அவங்க துணியெல்லாம் பிடுங்கி ரொம்ப அசிங்கமாக பண்ணியிருக்கான். இப்போ வந்து அதுக்கு வந்து ஆந்திரா கவர்மெண்ட் இன்னும் எஃப்ஐஆர் வந்து போட்டுட்ருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக போடல. யார் மேலெல்லாம் போடலன்னா இதுவும் ஜக்கி மேலே போடணும், ஏன்னா ஜக்கி தான் அவனை தூண்டி விட்டுருக்கான், யார் அவங்க அண்ணன்காரனை. இந்த கேஸ் இப்போ நடந்துகிட்ருக்குது, இப்போ நாங்கள் அதை பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் இந்த 2-3 நாள் இது நடந்துகிட்ருக்குது. அப்போ வந்து ஜக்கி வந்து சாமி பேரை சொல்லிட்டு எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணுறான். இது எதுக்கு நான் இதுவும் இவ்வளோ பேசுகிறேன்னா, எனக்கு அவன் மாமா மச்சானும் கிடையாது, எனக்கும் அவனுக்கும் சொத்து தகராறு, சொத்து பங்கு சண்டையும் கிடையாது. ஆனால் மக்களை வந்து நாங்கள் எச்சரிக்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி அயோக்கியர்களை நம்பிட்டு போகாதீங்கன்னா. அந்த ஒருத்தர் காமராஜ் ப்ரொஃபஸர் பாவம் பாருங்கள், அந்த பொம்பளை பிள்ளைங்க அவளை படிக்க வச்சுட்டு அவங்களெல்லாம் மூளை செலவை பண்ணுறாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்க யாருமே எதிர்த்து பேசலை, பயந்துக்கிறாங்க. ஓகே, இது வந்து நாங்கள் இவ்வளோ பேசுகிறது வந்து மக்களுக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வு வரட்டும்னு சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக அந்த 3 நாளுக்கு முன்னால் இந்த லேடியை அட்டாக் பண்ணியிருக்காங்க ராஜமன்றியில். இப்போ வந்து பவன் கல்யாண் வந்து இவ்வளோ பேசும் சனாதனம் பவன் கல்யாணை வந்து அவங்க அப்ரோச் பண்ண போகிறாங்க, எஃப்ஐஆர் சரியாக போட சொல்லி. ஏன்னா இந்த வீக்காக எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்போ நீங்கள் தப்பே செய்யலை, உங்களை தூக்கி போட்டு தப்பு செஞ்சவொன்னா தப்பிக்க விடுறாங்க. அதில் இந்த இது நடக்குது. அதில் இது எதுக்கு நான் இதை பேசுகிறேன்னா, இந்த ஜக்கி மாதிரி ஆட்களை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பொம்பளை குழந்தைங்கள போய் அங்கே விடாதீங்க.
நீங்கள் பெருசுங்க எங்கேயோ போய் நீங்கள் அழியுங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஏன்னா குழந்தைங்க, தட் இஸ் நாட் ஒன்லி பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்களே கடை. உங்களோட நம்பிக்கைக்கு குழந்தைங்கள வற்புறுத்தி அந்த ஸ்கூல்ஸில் படிக்க விடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு அம்மா வந்து அங்கே போய் இப்போ செத்து போச்சு, தற்கொலை பண்ணி செத்து போச்சு. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறார் இப்போ எங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஒரு பர்டிகுலர் எனக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் என் மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது. மக்கள் எங்ககிட்ட வராங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. நாங்கள் வந்து அவங்கள யாரையும் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. பட் எங்களையும் அட்டாக் பண்ணுறான் இந்த ஆள், எங்களையும் அட்டாக் பண்ணுறான். பட் நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. தட் இஸ் கடவுள்னு ஒன்று இருந்தால் நம்மளை யாரோ ஒருத்தர் காப்பாற்றுவார். ஓகே, அயோக்கியம் எப்பவும் தப்பிச்சு போக முடியாது, என்றைக்கோ ஒரு நாள் மாட்டுவான். அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான். அந்த மாதிரி மக்கள், நான் இந்த வீடியோ மூலிமா அப்பீல் பண்ணுறது, இந்த மாதிரி சாமியார் பின்னால் நீங்கள் போனாலும் போய்க்கோங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை வந்து பலிக்கடை ஆக்காதீங்க. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com